இனவிரோத தடுப்புச் சட்டத்தை கொண்டு வர கோரி வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த எம்எல்ஏவின் மகன் நிட்டோ தானியா டெல்லியில் கடந்த 30ஆம் தேதி லஜ்பத் நகர் மார்க்கெட்டில் வியாபாரிகளால் தாக்கப்பட்டு இறந்தார். மாணவன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து டெல்லியில் வசிக்கும் வடகிழக்கு மாநிலத்தவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் இனவிரோத ஒழிப்புச் சட்டத்தை கொண்டுவர கோரியும் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்தது. இதில் ஏராளமான வடகிழக்கு மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். हम चाहते हैं कि हम नोटिस वालों को जस्टिस मिले, कि हमें एंटी रेशियल डिस्क्रिमिनेशन लॉ मिले, ताकि जब ऐसा रेशियल अटैक हम पर होता है कि हम पर गवर्नमेंट का ये मतलब विश्वास रहे कि गवर्नमेंट हमें बचाएगा और पुलिस भी हमारा देखभाल करेगा. जैसे कि जब पुलिस स्टेशन जाते हैं, जब नोटिस वाले जाते हैं, उनको बस इग्नोर कर दिया जाता है, कुछ बहाना वहाना मार के बस भगा देते हैं. They just raise the case there and then. They don't even register an FIR or any case. It's like, are we not even Indian to them? இதனிடையே டெல்லியில் தொடரும் வடகிழக்கு மாநிலத்தவர் மீதான தாக்குதல் சம்பவங்களை தடுப்பது மற்றும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து ஆராய்வதற்காக மத்திய அரசு 6 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது. 2 மாதங்களுக்குள் அந்த குழு மத்திய அரசிடம் அறிக்கை அளிக்கும். இந்நிலையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டேயை சந்தித்து வடகிழக்கு மாநிலத்தவர் துன்புறுத்தப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார்.